அப்படியே உட்கார்ந்த மாதிரி ஒரு பெரிய கல்லை கஷ்டப்பட்டு தூக்கி அவ மண்டையில போட்டு கொண்டுட்டான். அள்ளி பதறி பதறி துடிச்சு துடிச்சு ஒரு கள்ளிச்செடி மேல கைய வச்சு சபதம் எடுத்து அழுகுறா. அக்காவை காணும்னு காட்டுக்குள்ள தேடி வரான் அள்ளியோட தம்பி. ஆனா இந்த கொலைய பண்ணிட்டு டக்குன்னு ஓடி போயிடுறான் அள்ளியோட கணவன். தம்பி வந்து பார்த்தப்போ அக்கா இறந்து கிடந்தது அவனால தாங்கிக்க முடியாம அவனும் கதறி அழுது தற்கொலை பண்ணிட்டான் ஒரு பாறையில இடிச்சு. இதெல்லாம் நடந்த அப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த கிராமம் ஏன் நீலிய பார்த்து பயந்துச்சு? பார்ட் 2 பிபிகே ஐடியாலஜி. மக்களே, இது நமக்கான நேரம். அப்புறம் பல ஜென்மம் கழிச்சு சோழ நாட்டுல ஒரு மன்னனுக்கு அள்ளியும் அவ தம்பியும் மகன் மகளா பிறக்குறாங்க. அவங்க பேர் தான் நீலன் மற்றும் நீலி. இவங்க பிறந்ததுல இருந்து பருவ வயசு வரைக்கும் அந்த நாட்டுல அமானுஷ்யங்கள் மாதிரி தப்பு தப்பா கெட்ட கெட்ட விஷயங்களா நடக்குது. ஏதோ தீய சக்தி மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு தொடர்ந்து. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீலன் நீலியோட அப்பாவான ராஜா ஜோசியர்கிட்ட கேக்குறாரு. அங்க உள்ள மக்கள்ல இருந்து ஜோதிடர் வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு, மன்னரே, உங்கள் மகனும் மகளும் தான் இதுக்கு காரணம். அவங்க ஒரு தீய சக்தியோட பிறப்பு. அவங்க இந்த நாட்டுல இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, அவங்கள கொன்றுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச ராஜா ஒத்துக்கல. மேலும் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ இவங்களை கொல்றதுக்கு மனசு இல்லைன்னு நாகர்கோயில் கிட்ட ஒரு காட்டுல விட்டுட்டு வர சொல்லிட்டார் ராஜா. நீலனும் நீலியும் அந்த காட்டுக்கு வந்ததும் நிஜமாவே இவங்க பேய்கணும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டுச்சு. ஆமா, இவங்க நாகர்கோயில் காட்டுல இருந்து கல்லியங்காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க வந்தப்புறம் பகல் நேரம் ஒரு குகையில ஒளிஞ்சு, இரவு நேரம் மனிதர்கள் சிலரை தேடி வேட்டையாடி ரத்தத்தை குடிச்சு சாப்பிடுவாங்க. இப்படி தொடர்ந்து பல மனுஷங்களோட பிணங்களும் எலும்பு கூடும் கிடக்கிறத பார்த்து மக்கள் எல்லாம் பயந்து போய் ஒரு மந்திரவாதியை வர வைக்காங்க இவங்க 2 பேரையும் அடக்கிறதுக்கு. அந்த மந்திரவாதி நீலனை ஈஸியா அடக்கி கொண்டுட்டார். ஆனா நீலிட்ட முடியவே இல்லை. இத பார்த்த நீலி கோவமா ஆக்ரோஷமா அவன் தொண்டையில கட்டிச்சு கொண்டுட்டான். அப்போதான் ஒரு விஷயம் புரியுது நீலிக்கு. இங்க பக்கத்து ஊர்ல தான் அவ போன ஜென்மத்து கணவன் மறுபிறவை எடுத்து மீண்டும் அர்ச்சகனா இருக்கான் அப்படின்னு. இவன் தானே நம்மளை கொண்டு நம்ம வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை கொல்றதுக்கு ரெடி ஆகிட்டா நீலி. போன ஜென்மத்துல கணவராய் இருந்து இந்த ஜென்மத்துல பிறப்பெடுத்த இந்த அர்ச்சகர் நடந்து போற வழியில நீலி அவளை வசியம் பண்ணி அவ வலைக்கு விழ வைக்கிறா. ஒரு அழகான பெண் உருவம் எடுத்து ஒரு மண்டபத்து வாசல் கிட்ட கூட்டு போறா ஒரு இரவு நேரத்துல. அப்படியே அந்த அர்ச்சகரை கொன்றலான்னு நினைக்கிறப்போ அவன் கையில ஒரு மந்திர குச்சி இருந்துச்சு. அந்த மந்திர குச்சியோட சக்தி மூலமா அந்த அர்ச்சகரை ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச நீலி இன்னும் கோவமாக்குறா. அந்த சமயத்துல தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு அந்த அர்ச்சகர் அப்படியே அவன் ஊருக்குள்ள ஓடிட்டான். ஊருக்குள்ள போனவனை எப்படியாவது புட்டிச்சு பழி வாங்கி கொல்லணும்னு நீலி ஆக்ரோஷமா யோசிச்சுட்டுக்கப்போ ஒரு குழந்தைய சுமக்கிற தாய் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த ஊர் கிராமத்துக்குள்ள நுழையிறா நீலி. அந்த கிராம மக்கள்கிட்ட அந்த அர்ச்சகரை பார்த்து சொல்றா, இவர் என்னோட கணவர், இவரோட பிள்ளையதான் என் இடுப்புல சுமந்துக்கிட்டு இருக்கேன். இவர் இங்க 2 பேரும் ஏமாத்திட்டு இந்த ஊர்ல பல வருஷமா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கணவரை பார்த்து குற்றம் சொல்றாங்க. ஒழுங்கா அவன் பிள்ளையும் பொண்டாட்டி பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அர்ச்சகன் சொல்றான், இவ பேர் நீலி, இவ ஒரு எக்ஸி, இவளை நம்பாதீங்க, இவ ஒரு ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஊர் மக்கள் யாருமே நம்பல. அப்புறம் ஊர் மக்கள், நீ இந்த மடத்துல தங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்து அங்க தங்க வச்சாங்க. தக்க சமயம் பார்த்து டெய்லி காத்துக்கிட்டு இருந்த நீலி ஒரு நாள் இரவு வந்ததும் அந்த அர்ச்சகர் வீட்டை நோக்கி போய் அவன் தொண்டையில கட்டிச்சு அவன் ரத்தத்தை குடிச்சு அங்கே கொன்னுட்டான். இதை பார்த்து பதறி அடிச்சு ஓடி வந்த ஊர் மக்கள் எல்லாரும் நீலிய பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க. நீலியோட உண்மையான கதை என்னன்னு தெரிஞ்சு, அவ போன ஜென்ம கதையும் தெரிஞ்சு மக்கள் எல்லாம் நீலிய ஒரு கடவுளாவே வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீலியும் ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து அந்த ஊரை காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்காக வாழ ஆரம்பிச்சா. அப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. கத்தனார் அப்படின்ற ஒருத்தர் அந்த ஊருக்குள்ள வராரு. ஏன்னா என்னதான் நீலிய மக்கள் கடவுளா கும்பிட்டாலும் அவளுக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னு அப்பப்போ மனிதர்களை கொண்டு ரத்தத்தை குடிப்பா. கெட்டவங்களை மட்டும் பண்ணா பரவாயில்ல, சில நேரம் நல்லவங்களும் இதுக்கு மாட்டிடுறாங்க இல்லையா? அதனாலதான் இந்த கத்தனார் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் நீலிய தன்னோட மந்திர சக்தி மூலமா அடக்கி வச்சிருந்தாரு பல வருஷ கணக்காவே. சில வருடங்களுக்கு அப்புறமா நீலி மனிதர்களுக்கு எந்த இடையூறும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி கொடுத்ததும் நீலியோட ஆவிய வெளியே விட்டுட்டார். அந்த ஆவி தான் எக்ஸி அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லோகா படத்துல காட்டின நீலியோட பேக் ஸ்டோரிக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய நீலியோட உண்மையான கதைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் ஒத்து போகும், நிறைய விஷயங்கள் ஒத்து போகவே போகாது.
நீலியோட கதையில என்னென்ன விஷயங்கள் வருதோ அதை கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த நீலியோட கதை தமிழ்நாட்டுல இசக்கியம்மன் கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல வரும். இப்படி நீலி பத்தி பல கதைகள் இருக்கு. அப்படியே கத்தனார் அப்படின்றவர் யார், இவரோட ஸ்டோரி பத்தியும் தொடர்ந்து பார்க்கலாம். மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.